Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TCSக்கும் இப்போ எஜுக்விட்டி வெண்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது சிலபஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்ன, எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இனிமே வரக்கூடிய கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்ற டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸை பற்றின டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான MTS இங்கிலீஷ் கோர்ஸ் காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் PDF கோர்ஸும் இருக்குது. இது வந்து என்னென்னா MTSல திரும்ப திரும்ப கேட்குற எக்ஸாம்ஸில் கேட்குற ரிப்பீட்டடாக கேட்குற இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வித் டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன், PVQல கேட்ட இந்த ரூல் பேஸ் பண்ணி PVQல கேட்ட கொஷின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களுக்கு இருக்கும். இது ரெண்டும் இப்போ வந்து காம்போவில் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கோர்ஸ். ஓகேவா? நீங்கள் கூப்பன் கோடில் அப்ளை பண்ண வேணால் டேரெக்டாகவே இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி. ஓகேவா? அதுவே பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ் வீடியோ, மெயின்ஸ் வீடியோ, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் 1 year வேலிடிட்டி. ஸோ பாருங்கள், இப்போ வந்து வெண்டார் கம்பேரிஷன் TCS இருக்கும்போது என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இப்போ எஜுக்விட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து கொஷின்ஸ் கொண்டு வராங்க, நம்ம எப்படி அதுக்கு தயாராகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்றது எப்போவுமே வந்து RC க்ளோஸ் டெஸ்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒன்று க்ளோஸ் டெஸ்ட் பேஸில் சின்னதாக MTSை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கும். CGL CHSL வந்து RC டைரக்டிவ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பேசேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் TCS வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எஜுக்விட்டியில் வந்துட்டு இருக்கும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது 5 கொஷின்ஸ் வந்து அப்படின்னும் போது இது இருந்துச்சுன்னா தான் கொஷின்ஸ் கவர் பண்ண முடியும். RCன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் பாருங்கள். TCSல வந்துட்டு 5 கொஷின்ஸ் ஃபிக்ஸ்டு பேட்டர்ன், ஒரே மாதிரி தான். சின்ன பேராகிராஃபில் வந்துட்டு இடையில டேஷஸ் கொடுத்துட்டு உங்களை வந்துட்டு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து க்ளோஸ் டெஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ எஜுக்விட்டியில் வந்துட்டு இல்லை, க்ளோஸ் டெஸ்ட்டு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ க்ளோஸ் டெஸ்ட்டே வரலன்னா டைரெக்டாகவே RC வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி RCயும் வரலன்னா பேரா ஜம்பிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 சென்டென்ஸை கொடுத்துட்டு ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னவா இருக்கும், செகண்ட் என்னவா இருக்கும், தேர்ட் என்னவா இருக்கும், அந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்ல வந்துட்டு 2 to 3 கொஸ்டின்ஸ். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் மட்டும், இன்னும் 1 word சப்ஸ்டிடியூஷன் இடியம்ஸ்லாம் இருக்கு. சினோனிம் ஆன்டோனிம்ல 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்க எஜுக்விட்டி வெண்டர் வந்துட்டு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 1 word சப்ஸ்டிடியூஷன்ல 1 to 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல 2 கொஸ்டின்ஸ், இப்போ வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது மூணுமே வெக்காப்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ். இந்த வெக்காப்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம இன்னுமே என்ன பண்ணணும், நல்லா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், PYQs பார்க்கணும். மெயினாக வந்து இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த வெண்டார் வச்சு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதை பற்றின ஒரு அனலைசிஸ், விச் மீன்ஸ் அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது சால்வ் பண்ண முடியுதா, என்ன மாதிரி கேட்குறாங்க, எவ்வளோ டெப்த்தாக கேட்குறாங்க, லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்பெல்லிங்ஸில் இது வரைக்கும் TCSல 2 கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போவும் 2 தான் இருக்குது, சிமிலர் TCS ஃபார்மேட்லேயே. ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பாருங்கள். 1 கொஷின் சிம்பிள்னா ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு சப்ஜெக்ட் பின்னாடி போட்டுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி V3 அப்ளை பண்ணோம்னாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இது வரைக்கும் TCSல இருந்துச்சு. இப்போ எஜுக்விட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னா 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சம் லாங் சென்டென்ஸ், கொஞ்சம் ட்ரிக்கி வாய்ஸாக தான் கேட்குறாங்க. அப்போ லாங் சென்டென்ஸாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்த்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு டைமும் நமக்கு எடுக்கும்,
கிராமரில் நீங்கள் தெளிவாகவும் இருக்கணும். 12 டென்சஸில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸும் வேணும். நீங்கள் வந்து பேசிஸ் மட்டும் படிச்சுட்டா பத்தாது, அதை வச்சு நிறைய ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நரேஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு கொஷின் சிம்பிள் டைலாகாக வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மிக்ஸ்டு மாடல்ஸ், டென்ஸ் எல்லாத்தையுமே கலந்து வந்து கேட்குறாங்க. 3 to 4 கொஷின்ஸ் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எரர் டிடெக்ஷன் 2 to 3 கொஷின்ஸ், இதுலேயும் 2 to 3 கொஷின்ஸ். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 2 to 3 கொஷின்ஸ், இதில் வந்து 1 to 2 கொஷின்ஸ். டிசிஎஸ் ஃபார்மேட். ஓகேவா? பேராஜம்பிள் பாருங்க 1 to 2 கொஷின் இருந்திருக்கு. இப்போ வந்து 4 to 5 கொஷின்ஸ் நியூ பேட்டர்ன். ஸோ வந்து நம்ம வந்து இன்னமுமே இது வரைக்கும் நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு, ஒரு இதில் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னமுமே அந்த அந்த எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பிளான்ல இருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 45 days ஸ்டடி பிளான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. 45 days வந்து ஸ்டடி பிளான், 45 days ஸ்டடி பிளானர் கொண்டு போயிட்டு இருக்கோம் எம்டிஎஸ்க்காக. ஸோ இப்போ இதுலயே நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நாளைக்கு 16ல இருந்து வரும், டே 15 வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு 16ல இருந்து வரதுல ஒரு 10 கொஷின்ஸ் நான் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் 5 கொஷின்ஸ் அந்த 45 days ஸ்டடி பிளானர்ல என்ன சாப்டர் இருக்குதோ அது வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வரும். ரிமைனிங் 5 கொஷின்ஸ் வந்து இந்த நியூ பேட்டர்ன்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இங்க இருக்கு இல்லையா, பேராஜம்பிள்ஸ், நரேஷன் பாருங்க, மாடல்ஸ் வச்சு இது வரைக்கும் நம்ம டென்ஸ் வச்சே தான் பார்த்துருப்போம். அதுவே மாடல்ஸ் வச்சு எப்படி வரும். அதே மாதிரி வாய்ஸ் பாருங்க, ட்ரிக்கியா கொஞ்சம் லென்த்தியாலாம் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அட்டன் பண்றது, ஸ்பெல்லிங்ஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இது மாதிரி டாபிக்ஸ், அப்புறம் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், வெக்காப்ஸ் ரிலேட்டட் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுவும் நியூ பேட்டர்ன்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இன்னொரு 5 கொஷின்ஸ்ல வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதும் உங்களுக்கு கவர் ஆகும், இந்த நியூ பேட்டர்னும் கவர் ஆகும். எப்போ? நாளைக்கு 16ல இருந்து ரிமைனிங் இருக்கிற கிளாஸஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கவர் ஆகும். ஓகே, இது ஓகேவா? இது மாதிரி கொண்டு போகலாமான்றதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? நான் இப்படி ஒரு பிளான்ல இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற டாபிக்கை நம்ம விட முடியாது. ப்ரப்போசிஷன் படிச்சுதான் ஆகணும், அந்த ரூல்ஸ் நம்ம படிச்சுதான் ஆகணும், அது ரிலேட்டட் இருக்கிற பிவைக்கு படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? நியூ பேட்டர்னே நம்ம விட முடியாது, நமக்கு பேசிக் அதுவும் வேணும், இதுவும் வேணும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டையுமே கம்பைண்டா ஒரே செஷன்லேயே நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்றத, இது ஓகேவா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம ஓகே அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க, எந்த அளவுக்கு கொஷின்ஸ் லெவலில் இருக்கும் தெரியல. நம்ம வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எப்படி இருந்தாலும் இன்கேஸ் லாங் சென்டென்ஸ் ட்ரிக்கியாக இருந்துச்சு, மாடல்ஸ் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பேராஜம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் விட்டுட்டு வரக்கூடாது. அட்டன் பண்ணுற அளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். எப்படி கொஷின்ஸ் அதிகபட்சம் இப்படி தான் வரும், இப்படி கொஷின்ஸ் வந்தாலும் அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு ஸ்டஃப் இருந்துச்சுனாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ ரிமைனிங் இருக்கிற டேஸில் நம்ம வந்து ரெடி ஆகலாம். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி நான் ஒரு பிளான்ல இருக்கேன். இது ஓகேவா இல்லை வந்து வேற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 16ல இருந்து இந்த நான் சொன்ன இந்த இதில் வரலாம், இல்லை நீங்கள் ஏதாவது இதுதாலும் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.